ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது, அதை வந்து எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்றத ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம பார்ப்போம். பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாரியில் இருக்க ப்ளவுஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அது ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. சென்டர்லேயுமே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம பேக்கு போட போகிறோம். அதனால் பார்டரில் நம்ம பார்டரை மட்டும் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லீவுக்கு எடுக்க போகிறோம். இப்படி வந்து சென்டர் பார்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா 2 ஸ்லீவ் முன்னாடியும் பின்னாடியும் கிடைக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் முன்னாடியே ஸ்பேஸை வந்து மிச்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அங்கிட்டு பேக் சைடு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம போட்டுட்டு இதில் வந்து ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து 2 ஸ்லீவுமே நம்ம எடுத்துட்டோம். 1 2 இது ரெண்டுமே அங்கிட்டு ஃபோல்டு பண்ண 2 பீஸ் இருக்கும். இப்போது நம்ம மார்க் பண்ணுற ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, ஆனால் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் இருக்குது. 5 இன்ச் இருக்குன்னா நம்ம வந்து இதை வந்து 9 இன்ச்சுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். பார்டரை விட்டுட்டு நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து பார்டருக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ளவுஸை மேலே 9 இன்ச் வந்து 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோங்க. அந்த 9 இன்ச் மார்க் பண்ண இடத்துல ஒரு மார்க்கு திரும்ப, அதுக்கப்புறம் ஆம்கோல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கு, அப்புறம் இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சிங் லைனில் வந்து அப்படியே அழகாக மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். கவனமாக பொறுமையாக பயன் பண்ணனால நமக்கு வந்து துணி வந்து விலகாது, அப்படி ஸ்டிஃபாக இருக்க போது நீங்கள் வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அயன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். அப்படியே பொறுமையாக, ரொம்ப அவசரப்படாதீங்க. அப்படியே வரைஞ்சிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து அழகாக நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆம்கோல் சைடு வரைஞ்சாச்சு. கீழே வந்து பத்திரை, அந்த கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 10 சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு பார்ட்டு தான், நம்ம 2 பார்ட்டில் 1 தான் வரைகிறோம். அப்போ அந்த பாதியில் வந்து 5.25 இன்ச் வச்சு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுறணும். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஒரு பார்ட்டு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் தான் நமக்கு வந்து நெட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடணும். அதுக்கு ப்ராப்பராக ட்ரா பண்ணலாம். மேலே வந்து மேலே ஒரு லைனை போட்டுடலாம். ஆம்கோல் இருக்க இடத்துல நீங்கள் ஒரு லைனை போட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 4.5 இன்ச் கிட்ட நம்ம கீழே ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 3 இன்ச்சு. இது மாதிரி இந்த பார்ட்டை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். 4.5 ஸ்ட்ரைட்டாக லைன் வச்சுட்டு 4.5, அடுத்தது இந்த இதிலேருந்து 3 மார்க் பண்ணி 2 லைன் போட்டுருங்க. ரெண்டையும் செக் பண்ணியாச்சு. இப்போது ஸ்கேல் வச்சு ஈவனாக 2 சைடு மார்க் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் மார்க் பண்ணியும் அப்படி தான் 3 இன்ச்சு 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு சென்டர் கிடச்சிடும் நமக்கு. மார்க்கிங் வந்து எந்த அளவுக்கு டிசைனுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் டைரெக்டாக வரைகிறீங்களோ வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ட்ரேசிங்க்கு வந்து நம்ம ஒரு பேப்பரில் வரைஞ்சி போடும் போது நமக்கு என்னென்னா திரும்ப அந்த டிசைன் கேட்கும் போது ஈஸியாக நீங்கள் அதே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாம் 3 லைன் போட்டுட்டு அதை வந்து பேஸாக வச்சு ஜிக்ஸாக் போட்டுட்டேன். இப்போது ஒரு பார்ட்டு தான் வரைஞ்சிருக்கோம். அடுத்த பார்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் கார்பன் வச்சுட்டு பென்சிலில் வரைய போகிறோம். மை பகுதி தான் அந்த கிளாத்தில் படுற மாதிரி இருக்கணும். எழுதுகிற பகுதி வந்து கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும். மேலே கிளாத்தில் பட்டுச்சுன்னா நமக்கு ட்ரேஸ் வராது. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் பென்சில் வச்சு தான் ட்ரா பண்ணுறேன்.
எழுதாத பேனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இன்னுமே அந்த பென்சில் அச்சு கூட நமக்கு இருக்காது. ஸோ நம்ம வந்து எழுதாத பேனா அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஒரு சைடு இருக்கிறதுல இன்னொரு சைடு வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இது வந்து நான் ஒரே ஒரு ஸ்லீவை ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஸ்லீவ் வச்சு அடுத்த ஸ்லீவை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். கீழே எல்லாத்துலேயும் மார்க் பண்ணியாச்சு. அட் அ டைமில் 2 ஸ்லீவுமே கூட நம்ம மார்க் பண்ண முடியும். அது வேறு வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரே ஒரு கார்பன் வச்சு இந்த சைடு ட்ரேஸ் எடுத்தாச்சு. இந்த வீடியோவுக்கு லைட்டாக தெரியுது, ஆனால் வந்து நல்லாவே டார்க்காக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கீழே 2 கார்பனை வந்து இப்போ அடுத்த சைடு வந்து கீழே தான் நமக்கு விழுகணும். அதுவும் வந்து கிளாத் மேலே அந்த மை பகுதி படுற மாதிரி 2 கார்பனை வந்து ஒரே டைமில் வச்சுட்டு இந்த இதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு ஃபுல்லாக கடகடன்னு இந்த ஒரு ஃபுல் ஸ்லீவையும் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து 4 சைடும் வெயிட் வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன். இல்லை மொபைலு, பாக்ஸஸ் இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அயன் ஆன மாதிரியே இருக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக மைன்யூட்டான விஷயத்தையுமே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஃபுல்லாக வந்து ஒரு சைடு வரைஞ்சிட்டு அடுத்த சைடு அப்படியே வச்சு ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நெட்டு பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் ப்ளூ கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து ட்ரா பண்ணது வந்து மேலே வந்து கிளாத் வச்சோம், மேலேயும் வந்து நெட் கிளாத் வச்சு போடலாம். மேலே வச்சோம்னா நம்ம வரைஞ்சிருக்கிறது தெரியாதுன்றதுனால கீழே நம்ம வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போது ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நம்ம சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக வந்து செயின் போட்டிருக்கோம். செயின் போட்டுட்டு ஜிக்ஸாக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு குட்டியாக பக்கத்தில் போட முடியுமோ நம்ம பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்ம நாட் போட்டுடலாம். ஃபுல்லாகவே வந்து நம்ம சைட்லேயும் பார்த்திங்கன்னா தையல் வர இடம் முதற்கொண்டு எல்லா இடத்துக்குமே நம்ம செயின் போட்டு தான் இந்த நெட்டை வந்து கட் பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து பிரிஞ்சுக்கும். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துலையும் செயின் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஆரி நாட் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே வந்து பார்டர் லைனு, அதுக்கப்புறம் தான் ஜிக்ஸாக்கு. நமக்கு இது வந்து 2 இன்ச்சா 3 இன்ச்சா அது நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணணும். அப்புறம் பின்னாடி ஃப்ரேமை பின்னாடி திருப்பினோம்னா தான் நெட்டு. அதை வந்து இப்படி மேலே தூக்கி பிடிச்சிட்டு கீழே வந்து குட்டி ஷார்ப்பான சிசரில் நம்ம கட் பண்ணணும். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு முன்னாடி திருப்பிக்கலாம். நெட்டில் வந்து எதுவும் கட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கை இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நெட்டுக்கும் நம்ம சிசருக்கும் ஒரு கேப் இருக்கணும். அதை வந்து நம்ம விரலை வச்சு அழுத்தினோம்னா அந்த கேப் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இந்த விரல் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிடணும். இப்போ நான் முன்னாடி வந்து காட்டுறேன் எப்படி நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்றத. முக்கியமாக கட் பண்ணுறது தான் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். கடைசி நிமிஷம் வரைக்குமே நம்ம கிளாத்தில் கட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா எந்த அளவுக்கு வந்து குட்டியாக ஷார்ப்பாக சிசர் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈஸியாக கட் பண்ணிடலாம். இன்னொன்று, நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும் போது சீமர் சொல்லுவாங்கள்ல, அதில் தான் வந்து தையல்லாம் நம்ம பிரித்து விடுவோம். அதில் வந்து கட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே சர்ன்னு நம்ம வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிடலாம். அது இப்போது என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நம்ம சிசரில் கட் பண்ணுறோம். இல்லாட்டி அது ரொம்பவே ஈஸி. நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் சீமர் வச்சு நேராக போனோம்னாலே அப்படியே அழகாக கட் பண்ணிக்கிட்டு வரும். நமக்கு அந்த சிசரும் அந்த கிளாத்து நெட்டு எல்லாமே கண்ணு பார்வைக்கு பக்கத்தில், நமக்கு ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் வச்சு தான் கட் பண்ணணும். ரொம்ப எட்டி உக்காந்துட்டெல்லாம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து
கஷ்டமாகிடும். அந்த பிசுறாக இருக்கிறதெல்லாம் வரும். நெட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்ருவோம். நம்ம கண் பார்வைக்கிட்ட பக்கமாக வச்சுக்கணும். இப்போது நான் வந்து நெருக்கமாக பக்கத்தில் நான் வச்சுட்டு கட் பண்ணுறேன். அதே மாதிரி நல்லா அந்த கிளாத்தை வந்து இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட பிசுறு வராது. தள்ளி பிடிச்சிக்கக்கூடாது. எங்கே கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக நமக்கு கட் பண்ணி இந்த சைட் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த நுனியிலே நம்ம வந்து இழுத்து பிடிச்சிக்கிறோம் ஃபுல்லாக. இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். 2 சைடும் கவனமாக பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கணும். நமக்கு எங்கிட்டு கட் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்ணுக்கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது அந்த எட்ஜஸ்ஸு, அந்த சைடு நீட்டாக திரும்பிக்கணும். இப்போ நான் கட் பண்ணுற சைடு தான் என்னோடய பார்வை இருக்குது. அப்போ அந்த சைடு தான் வந்து நம்மளால் வந்து நீட்டாக கட் பண்ண முடியும். அந்த மாதிரி திருப்பி நீங்கள் கட் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறமேட்டு பழகிரும். நமக்கு வந்து எந்த மாதிரி கட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்துடும். ஈஸியாக கட் பண்ணிடலாம். கரெக்டாக நம்ம பக்கத்தில் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு நிறைய பிசுறு எதுவுமே இருக்காது. க்ளோஸ்அப்பில் வச்சு கட் பண்ணும்போது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்பையும் லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணி விட்ருங்க. அங்கங்கே குட்டி பார்ட்டெல்லாம் வந்து கடைசியாக கட் பண்ணணும்னு நினச்சோம்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். நம்ம கட் பண்ணும் போதே நீங்கள் வந்து நல்லா இழுத்து பிடிச்சி கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம கட் பண்ணுறப்போ நம்ம வந்து அந்த குட்டி பீஸை கூட விடாமல் நீட்டாக கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வந்து பிசுறு வந்துச்சு அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம 2 சைடுமே அந்த தையல் சைடு கூட நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் போட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிசைனிங் வீடியோ அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு அப்படின்றதுனால இதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து டிசைனை பார்க்கலாம். ஓகே, பாய்.